நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மான்னு சொல்லிட்டு அவங்க பண்ற எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ண முடியாதுல்ல. என்னங்க புதுசா ஏதாவது பிரச்சனையா? அம்மா இந்த பொண்ணு கூட்டிகிட்டு எங்கேயோ ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்களா? நீயும் போறியா? இது அப்படியே விட்டா நமக்கு சரி வராதுங்க. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு இல்லையா? அவங்க எங்க போய் தங்கினாலும் அதுல நமக்கு என்னக்கா பிரச்சனை? இங்க பாரு தாரா, அம்மா இந்த வீட்டை விட்டு வெளியில போய் வாடகை வீட்டுல தங்கியிருக்காங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன? பசங்க எல்லாரும் சேர்ந்து அம்மாவை துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு தானே ஊருக்காரங்க சொல்லுவாங்க. நம்மளால வெளியே போகவும் முடியல தாரா. மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம வாழணுமா என்ன? இந்த வீட்ல இருந்து யாராவது வெளியே போகும்போது ஊர்க்காரங்க தடுத்து நிறுத்திடுவாங்களா? உங்க அம்மா எதுக்கு வாடகை வீட்டுல தங்கியிருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட யாராவது கேட்பாங்களா என்ன? அப்படி நேரடியாக எங்க கிட்ட கேட்க மாட்டாங்க. ஆனா இவங்களோட தகுதியெல்லாம் இவ்வளவுதான்னு எங்களை பின்னாடி பேச மாட்டாங்க. மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நம்ம கவலைப்பட்டா அதுக்கே நேரம் சரியா போயிடும். நம்ம வாழ்றதுக்கான நேரமே இருக்காது. அப்புறம் ஊர்க்காரங்க பெருமையா பேசுற அளவுக்கு அப்படி என்ன குடும்ப மகிமை இந்த மேல குளத்துல இருக்கு? வெட்டுக்காடு வாசவன் முதலாளி மேலங்குளத்துக்கு அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு இல்லையா? குடும்ப மகிமெல்லாம் அவளுக்கு நல்லாவே தெரியுங்கிறது தானே அதுக்கான அர்த்தமே. எங்க வீட்டுல யாருக்குமே சின்ன வீடும் கேரளாக்காரிக்கும் ஆந்திராக்காரிக்கும் எந்த பசங்களும் இல்ல. அப்புறம் குடும்ப மகிமையை பெருமையா பேசுறத நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. சரக்கு வித்து வர பணத்தை வச்சுதான் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க. மனசு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ முடியல அப்படிங்கும்போது பணத்தை அதிகமா சேர்த்தோ குடும்ப பாரம்பரியத்தை பத்தி பேசியும் என்ன பிரயோஜனம்? இந்த வீட்ல நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காததுனால தானே அந்த அம்மா வீட்டை விட்டு போனாங்க. சுகத்தை தேடி எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போனாங்க அப்படின்னா இந்த வீட்ல வீடும் குடும்பமும் இருக்கவே இருக்காது. குடும்பத்துக்காக சொந்த வாழ்க்கையை பலி கொடுக்கணுங்கிற அவசியம் யாருக்கும் இல்ல. ஒருத்தவங்க உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ எதிர்க்க இங்க இருக்கிற யாருக்கும் அதிகாரம் இல்ல. அம்மா இந்த வயசுல அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அது பசங்களுக்கு தானே அவமானம். அவங்கள திரும்ப கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற ரூம்ல பூட்டி வச்சோம்னா உங்களோட அவமானம் திரும்ப வந்துருமா? போகணும்னு முடிவெடுத்தவங்கள போகட்டும்னு சொல்லி விட்டுறணும். மத்தவங்களாவது நிம்மதியா வாழலாம் இல்லையா? பைத்தியம் பிடிச்ச ஒரு அம்மா, அந்த அம்மாக்கு 3 பசங்க. நீங்க வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? வர்ற வழியில கொஞ்சம் டிராபிக் இருந்ததுமா. பரவாயில்ல, வாங்க. விருந்துக்கு கூப்பிட்டு நீங்க போகல அப்படின்னு எல்லா சொந்தக்காரங்களும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கிருஷ்ணன் மாமா, சங்கர் சித்தப்பா, சிவராமன் சித்தப்பா எல்லாரும் எனக்கு கால் பண்ணி தான் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க.
உங்களுடைய ஹனிமூன் ட்ரிப் முடிஞ்சா எல்லா இடத்துக்கும் வருவாங்கன்னு நான் அவங்க எல்லாருக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன். இது மாதிரி தொந்தரவு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சொந்தக்காரங்க நிறைய இல்ல. நல்ல வேலை. எதுக்குப்பா அதிகமா சொந்தக்காரங்க? ஜித்துவோட சொந்தக்காரங்க எல்லாம் புத்திசாலியாச்சே. ஆமா, உங்க பிளான் தான் என்ன? நான் என்ன நினைச்சேன்னா, உங்களுக்கு கல்யாணம் நடந்த அடுத்த நாளே அமெரிக்காக்கோ இல்ல பாரிஸ்கோ பறப்பீங்கன்னு நினைச்சேன். பணத்தை பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணாம். அதெல்லாம் பார்த்து செலவு பண்ணணும் தானே உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பாதிக்க வேண்டிய நேரத்துல சம்பாதிக்கணும், செலவழிக்க வேண்டிய நேரத்துல நம்மளால முடிஞ்சதை செலவு பண்ணணும். அதுதான் என்னோட பாலிசி. நம்ம பணம் அப்படின்னு சொல்றது நம்ம சுகத்துக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் தானே நம்ம செலவு பண்றோம். ஹனிமூனுக்காக நான் உனக்கு பாக்கெட் மணி கொடுக்கறேம்மா. கஜேந்திரா, வருத்தப்படாத. இந்த உலகத்துல எங்க போனாலும் 2 வாரம் நீங்க தங்கறதுக்கான பணத்தை, அதுவும் லிக்விட் கேஷா என் அலமாரியில நான் வச்சிருக்கிறேன். இந்த உலகத்துல எங்க வேணாலும் போங்கன்னா அதுல தமிழ்நாடு வரும் இல்லையா? சரிதானப்பா? இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியே போறதுக்கு ஜித்துக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால ஹனிமூன் ட்ரிப் எல்லாமே இந்த ஊருக்குள்ளேயே நாங்க வச்சுக்கிறோம். ஐயோ, அப்படிலாம் இல்லை மாமா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதால தான். என்ன வேலைன்னு தெரியுமாப்பா? இவருக்கு பைத்தியம் பிடிச்ச ஒரு அம்மா இருக்காங்கல்ல, மேலகுளத்துல இருக்கிற 3 ஆம்பளைங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதா இவங்களோட வேலையே. நீ அந்த வீட்டுக்கு போன உடனே உன் மாமியார் கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டியா? அவங்கள நான் பார்த்தா தானே அவங்க கூட சண்டை போட முடியும். அவங்க இப்ப வீட்லயே இல்லையே. அம்மா ஒரு பொண்ணை வீட்டில் தங்க வச்சிருந்தது உங்களுக்கு தெரியும்ல. அவளை வீட்டில் வச்சுக்க கூடாதுன்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லிட்டோம். அந்த கோவத்தில் தான் அம்மா அவளை கூட்டிட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போயிட்டாங்க. எதுக்கு? நீங்க சம்மதம் கொடுத்துட்டீங்களா? அது வந்து இவங்களால வேற என்னப்பா பண்ண முடியும்? இந்த ஆம்பளை பசங்க 3 பேருமே அம்மாவை பார்த்து பயந்து நிக்கிறாங்க. இது அப்படியே விட்டா சரி வராது. நீங்க எல்லாரும் ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். வயசானதுக்கு அப்புறம் அந்த வீட்லயே அவங்க முடங்கி கிடக்கணும் இல்லையா? பசங்க எல்லாம் வளர்ந்துட்டாங்க, பேர குழந்தைங்களும் பெரிய ஆளுங்களாயிட்டாங்க. இந்த வயசுல ஒரு பொம்பளை அவங்க இஷ்டத்துக்கு வாழணும்னு நினைச்சாங்கன்னா அது உங்க குடும்பத்துக்கு தான்ப்பா அவமானம். மானம் அவமானத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்ப்பா. நான் போய் டீ போட்டு கொண்டு வரேன். உங்களுக்கு சக்கரை போடட்டுமாப்பா? வேண்டாமா. ஜித்துக்கும் தாராக்கும் இடையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு தான் எனக்கு தோணுதுங்க. அத நீங்க கவனிச்சிங்களாங்க? இல்ல, எனக்கு அப்படிலாம் தோணல. இங்க பாருங்க, புது மாப்பிளையும் புது பொண்ணும் இப்படிதான் இருப்பாங்களா? 2 பேர் முகத்திலயுமே எந்த சந்தோஷமே இல்ல. இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? இப்படி ஒரு அம்மா இருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம் தான். வாசு தான் கால் பண்றாரு. வாசுண்ணா, சொல்லுங்கண்ணா, என்ன விசேஷம்? இங்கெல்லாம் எந்த விசேஷமும் இல்ல. மேலங்குளத்துல தான் விசேஷமாமே. கஜேந்திரனும் தாராவும் அங்கதானே வந்தாங்க. வந்துட்டாங்களா? ஓ, வந்துட்டாங்க. அவங்க வந்துதான் இந்த விசேஷத்துல என்கிட்ட சொன்னாங்க. உங்களுடைய அம்மாவுக்கு என்னதான் ஆச்சு மகி? சாதாரண ஆளுங்க பண்ற வேலையை தான் உங்க அம்மா அப்பா பண்ணிட்டு இருக்காங்களா? நாங்க என்னதான் பண்றது வாசுண்ணா? எங்களால அவங்கள தடுக்கவே முடியல. அவங்க எங்க அம்மா வச்சேன். இதுக்கு முன்னாடி இது உங்க குடும்ப பிரச்சனை மட்டும்தான் இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லைல்ல. நாம சம்பந்திகள் ஆயிட்டோம் மகி. அப்படின்னா மேலங்குளத்து விஷயத்துல நான் கொஞ்சமாவது இன்வால்வ் ஆகணும் இல்லையா? வாசுண்ணா, நீங்க எந்த விஷயத்துல இன்வால்வ் ஆனாலும் அது எங்களுக்கு சந்தோஷம்தான். என் மகளோட மாமியாரு தேவையில்லாத ஒரு வேலை பண்ணும்போது அதுக்கான அவமானம் எனக்கும் வரல மகி. இத பத்தி நாங்க அம்மா கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.
மத்தவங்கள தோக்கடிக்கவும் அவமானப்படுத்தவும் அம்மா முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி தோக்கவும் அவமானப்படவும் நீங்க ஒத்துக்க கூடாது மகி. சின்ன வயசுல அப்பா அம்மாங்க சொல்ற வார்த்தையை தான் பசங்கள்லாம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசாயிடுச்சுன்னா பசங்க சொல்ற பேச்ச கேட்கறது தான் அப்பா அம்மாவோட வேலையே. அதான நியாயம். நம்ம என்னதான் நியாயம் சொன்னாலும் அம்மா அதை மதிக்கவே மாட்டாங்க. ஆனா எங்களை குற்றம் சொல்றதுக்கு அம்மாவுக்கு நிறைய நியாயம் இருக்கு. பெத்தவங்க பசங்களுக்கு எப்படி நல்லதை சொல்லி கொடுப்பாங்கன்னா முதல்ல அவங்க கிட்ட சொல்லி பார்ப்பாங்க. அப்படியே அவங்க கேட்கலன்னா தடி எடுப்பாங்க. புரியுதா? வாடகை வீட்டுல போய் தங்கணும் அப்படிங்கிற உங்க அம்மாவோட முடிவை நீங்க இந்த மாதிரி தான் திருத்தணும். அதுக்காக நான் தடி எடுக்கணும்லாம் சொல்ல. மிரட்டலோ பயமுறுத்தலோ நீங்க எது வேணும்னாலும் பண்ணுங்க. உங்க அம்மாவை மறுபடியும் கூட்டிட்டு வர வழியை பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே போகக்கூடாது. புரியுதா? வைக்கிறேன். யாரு கிருஷ்ணா அங்க? நான் தான்க்கா. அடட, அச்சுதனா? உட்காரு. இந்த வீட்டை எப்படி கண்டுபிடிச்ச? என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நீங்க வீட்டையும் சொந்தக்காரங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு போலாம். ஆனா நான் உங்களை ஒதுக்கி வைக்க முடியாதுல்ல. நீ உட்கார் அச்சுதா. உனக்கு குடிக்க என்ன வேணும் அச்சுதா? கிருஷ்ணா கிட்ட சொன்னா டீயோ காஃபியோ போட்டு கொண்டு வருவா. தண்ணி போதும். கடைசியில இவளால தான் நாம 2 பேரும் தண்ணி குடிக்க போறோம். அக்கா, இங்க இப்படி எவ்வளவு காலம் நீங்க இருக்க போறீங்க? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாதுல்ல அச்சுதா. அதுதான் என்னோட கஷ்டமே. இந்த கஷ்டத்தை உண்டு பண்ணது யாரு? நீங்க தானே. அந்த பொண்ணை அடிச்சு துரத்திட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்தானே. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இவ இல்ல அச்சுதா. ஏன் பசங்களோட குணத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமே அச்சுதா. பசங்களை எதிர்த்து நீங்க வாடகை வீட்டில் வாழ்றத அவங்க ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ணிடுவாங்க? கொன்னுடுவாங்களா? அவங்க வேலையை முடிக்கிறதுக்காக எதையும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இனி எத்தனை காலத்துக்கு வாடகை வீட்டில் இருக்க போறீங்க? பங்கு பிரிச்சப்போ எனக்காக கொஞ்சம் சொத்தை கொடுத்தாங்கல்ல என் பசங்க. அந்த சொத்துல ஒரு பழைய வீடு இருக்கு. இதுக்கு முன்னாடி சொத்தை பாகம் பிரிச்சப்போ
அந்த பழைய வீட்ல நானும் என் வீட்டுக்காரும் இருந்தோம். அந்த வீட்டை நல்லபடியா கட்டணும். அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன். வாடகை கொடுக்க வேண்டாம்ல. அங்க இருக்க தென்னை மரத்தை கொஞ்சம் பராமரிச்சா நல்ல தேங்காய் எல்லாம் பறிக்க முடியும். எனக்கும் கிருஷ்ணாவுக்கான செலவு அது தாராளமா போதும். அக்கா ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் என்னால பின் வாங்க முடியாது. அக்கா, நீங்க யாருக்காக இதெல்லாம் பண்றீங்க? எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல. மத்தவங்களுக்காக வாழ்க்கையை அடமானம் வைக்கிறத யாரும் மனசாட்சின்னு சொல்ல மாட்டாங்க, பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. அப்படி பைத்தியக்காரத்தனத்தை காட்டுறதுக்கும் சில பேர் இருக்கணும் இல்லையா? நேத்து வந்து இந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்காக உங்களுக்கு அப்படி என்ன அக்கறை? என் பசங்களை 42 வருஷமா வளர்த்து ஆளாக்குனேன். எனக்கு என்ன கிடைச்சது அச்சுதா? என்ன இப்படி பேசுறீங்க? பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டியது அப்பா அம்மாவுடைய கடமை. பெத்தவங்களுக்கு வயசாகும் போது பிள்ளைங்க அவங்கள பாதுகாக்க வேண்டியது கடமை. இதுல போய் எப்படி லாப நஷ்ட கணக்கு பாக்குறது? ஆனா என் பசங்க என்ன அப்படிதான் பாக்குறாங்க. உழவுக்கு உதவாத மாட்டை கசாப்காரங்கிட்ட கொடுக்கற மாதிரி தான் என் பசங்க என்ன விட்டுட்டாங்க. அக்கா, நீங்க வீட்டை விட்டு வெளியே போனதும் உலகத்துல என்ன தெரியுமா பேசுறாங்க? பசங்க உங்களை ஒதுக்கி வைக்கல, நீங்க தான் பசங்களை விட்டுட்டு போனதா எல்லாரும் சொல்றாங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்றத பத்தி எனக்கு கவலை கிடையாது அச்சுதா. எனக்கு சரின்னு பட்டதை தான் நான் செஞ்சிருக்கேன். உங்ககிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுக்கா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். சரி, நான் கிளம்புறேன். நீயாவது என்ன புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைச்சேன் அச்சுதா. அதுக்கு பதிலா நீயும் சண்டை தான் போட்டுட்டு போற. சண்டை எல்லாம் போட்டுட்டு போல. உனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வந்து நிற்பேன். அப்போ நான் வரட்டுமா? உங்களுக்கு நான் யாரும் தெரியுதா? லக்ஷ்மி மேடத்தோட பையன்ல. உங்களை இதுக்கு முன்னாடி நேரில் பார்த்துருக்கேன். உங்களோட முகம் ஒரு தடவை பார்த்தாலும் மறக்காது. எனக்கு இந்த முகம் தவிர இன்னொரு முகமும் இருக்கு. அதை நீங்க பார்த்ததில்ல. அதை பார்த்தா உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவும் மாட்டீங்க. என்ன சார் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? எப்படி பேசுறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மரியாதையோட நாங்க பேசணும் நீ நினைச்சா நாங்க அப்படியே பேசுவோம். இல்ல மரியாதை இல்லாம பேசணும்னாலும் நாங்க பேசுவோம். என்ன நடந்தாலும் நாங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிட்டு தான் நாங்க இங்க இருந்து போவோம். நீங்க பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ணேன்? வீட்டை யாருக்கு வாடகைக்கு விட்டுருக்கீங்க? அது வந்து நான் முரளி சார் சொன்னாரேன்னு. முரளி யாரியா? உன்னோட அப்பாவா? அவன் சொல்றத கேட்கறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க? வேற எப்படியா கேட்கறது? அம்மா எங்க கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு வந்துட்டாங்கன்னு முரளி விட்ட சொல்லிருப்பானே. அதனால நீ அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்த, அப்படிதானே? அவங்க வந்து என்கிட்ட கேட்டப்போ நான் வீடு வாடகை கொடுத்தனே தவிர நான் வேற எதுவும் பண்ணலையே சார். அவங்க வந்து கேட்டாங்கன்னா நீ வீட்டை மட்டும் இல்ல வீட்டுல இருக்கிறவங்களையும் வாடகை கொடுப்பியா? நீ இன்னைக்கே அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு போட்டுட்டு வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துரு. நாளைக்கு அவங்க அந்த வீட்டில் தங்கியிருக்கவே கூடாது. நான் சொல்றது ஒன்று புரியுதா? நாளைக்கு அவங்கள அந்த வீட்டில் நாங்க பார்த்தோம்னா நாங்க மறுபடியும் உன்னை பார்க்கறதுக்கு வருவோம். அதுக்கப்புறமா உன்னோட முகம் இப்படி இருக்காது. இப்போதைக்கு நாங்க கிளம்புறோம். சொன்னதெல்லாம் ஞாபகத்துல இருக்கட்டும். வா ராஜு. இங்க சில புதுச்செடியை நட போறேன். அதுக்கு இடம் இருக்கு. இது வாடகை வீடு தான். நம்ம ஒண்ணு நிரந்தரமா இங்க தங்க போறது கிடையாது.
வீட்டோட வாடகையை நம்பி இல்லை, எனக்கு ஃபேமிலியை ரன் பண்ணுற அளவுக்கு காசு இருக்கு. ஆனால் முரளி சார் வந்து என்கிட்ட கேட்டதுனால தான் நான் வாடகைக்கு ஒத்துக்கிட்டேன். இப்ப அதனால என்ன ஆச்சு ஸ்ரீதர்? நீங்க கேட்ட டெபாசிட் அமௌண்ட், அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன்ல. அது கொடுத்தா மட்டும் போதுமா மேடம்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நான் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொல்ல வந்ததை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. நான் எதுவும் சொல்ல விரும்பல மேடம். நீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டில் தங்கக்கூடாது. இந்தாங்க, அக்ரிமெண்ட்டையும் நான் வாங்கின பணத்தையும் திருப்பி தரேன். இதெல்லாம் மரியாதையே இல்ல ஸ்ரீதர். உங்க அக்ரிமெண்ட் பேப்பருக்கும் உங்க வார்த்தைக்கும் இதுதான் முறையா? உடம்புக்கு கெடுதலை விட நல்லது வாக்கு மீறதா மேடம். இந்தாங்க, இதை வாங்கிக்கங்க. உங்களால முடிஞ்சா இன்னைக்கே நீங்க வீட்டை காலி பண்ணாலும் நல்லதுதான். உங்க பசங்க என்னை கூப்பிட்டு மிரட்டுறாங்க மேடம். நீங்க இதுக்கப்புறம் இங்க தங்க கூடாதுன்னு சொல்றாங்க. உங்க பசங்களோட சண்டை போட என்கிட்ட தைரியமும் தெம்பும் இல்லை மேடம். நீங்க ஒரு ஆம்பளை தானே ஸ்ரீதர்? என் பசங்க கொடுக்கற பணத்துல தான் நீங்க வாழ்றீங்களா? எனக்கு இந்த சண்டை சச்சரவெல்லாம் வேணாம் மேடம். நான் என் ஃபேமிலி கூட நிம்மதியா வாழ்ந்தாலே போதும்னு நினைக்கிறேன். எல்லாரும் முன்னாடி இப்படி கும்பிடு போட்டு தான் வாழணும்ன்றது தான் உங்க நிம்மதியா என்ன? எனக்கு என் வாழ்க்கை தான் மேடம் பெருசு. நீங்களும் உங்க பசங்களும் உட்காந்து பேசி ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க நாளைக்கே வீட்டை காலி பண்ணுங்க. இது என்னோட வேண்டுகோள். நான் வேற எதுவும் சொல்ல விரும்பல. இந்தாங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.